மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. சரி, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் இன்டர்வியூ போறேன். நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னு எனக்காக 2 பேரும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா தம்பி, நீ நிச்சயம் செலக்ட் ஆயிடுவ. அப்படி ஆகலைனாலும் மனசு தளர விடக்கூடாது. இதுதானே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அடுத்தடுத்து வர எல்லா இன்டர்வியூவையும் நீ நிச்சயமா அட்டென்ட் பண்ணு. ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே அண்ணி, இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த ஆஃபீஸ் கிடைக்கலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்த ஆஃபீஸ் நான் ட்ரை பண்ணியே ஆவேன். சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அண்ணி தான் பேசிட்டே இருக்காங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னடா பேச சொல்ற? நான் எவ்வளோ தூரமோ சொல்லிட்டு இருக்கேன் உன்ட்ட. நமக்கே இவ்வளோ சொத்து பத்து இருக்கு. நமக்கு கீழே அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாகவே எடுத்துக்காம நான் வேலைக்கு போயே தீர்வேன்னு நிற்கிறேன். அதுலேயும் எடுப்புல கம்மியாக தான் சம்பளம் வரும்னு சொல்கிறேன். அந்த கம்மி சம்பளத்துக்கு போய் நீ ஏன்டா இன்னொருத்தர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? அப்பா சம்பாரிச்சு வச்சதெல்லாம் யாருக்கு? உங்கள் 3 பேர்த்துக்கு தானே. நீ அதை எதையாவது எடுத்து பார்த்துக்கடா. மா, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. அதுல ஒரு பைசா எடுத்தா கூட அது என்னோடது கிடையாது, அப்பாவோடதுன்னு அதை எடுத்து பார்த்துக்கலாமே தவிர அதை நான் உருவாக்குனதுன்னு எனக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. நான் இப்பதான் காலேஜ் முடிச்சு வேலைக்கே போறேன். நான் இப்பவே அப்பாவோட பிசினஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு உழைப்போட மதிப்பு என்ன, பணத்தோட மதிப்பு என்ன, அது எதுவுமே தெரியாம போயிடும். நான் சந்தோஷமா கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு விரும்பலமா. படிப்படியா கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு வாழ்க்கையோட கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, உழைக்கிறவங்களோட கஷ்டம் என்ன, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு அப்படிலாம் பார்த்து நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாதான் அந்த பணத்தோட அருமை எனக்கு தெரியும். அதை நான் பத்திரமா வச்சுக்கவும் செய்வேன். ஊதாரித்தனமா செலவு பண்ணுங்கிற எண்ணம் கூட எனக்கு வராது. அதனால தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. நான் நிச்சயம் ஒரு நாள் பெரிய ஆளா வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிரிச்ச முகத்தோட என்ன வழி அனுப்பி வைங்கம்மா, ப்ளீஸ்மா. அத்தை, நீங்க பேசும்போது நான் நடுவில் பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்றான்ல, அவனாவே சொந்தமா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறான். விடுங்க, தம்பி நிச்சயம் பெரிய ஆளா வருவான். அவனுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். படிப்படியா அவனும் வாழ்க்கையில முன்னேறி வந்துருவான். அவனுக்கு முடியலங்கிற பட்சத்துல நம்ம வேற என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அவனா ஒரு ஆசையா விருப்பத்தோட இருக்கும்போது தடை சொல்லாதீங்க. நீ பிச்சைக்காரி, உன்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீ ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறது ஒன்றும் பெருசு இல்லை. என் மகன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்துட்டு அவன் போகணுமா உனக்கு? என்னாச்சுத்த? மா, அண்ணி பேசிட்டே இருக்காங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, என்னமோ முடிவு பண்ணிட்டேன், உன் விருப்பம். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வேலை கஷ்டமாக இருக்குன்னா அதை மறைச்சிட்டுலாம் நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு வேலை பிடிக்கலன்னா உடனே வேணான்னு சொல்லிட்டு வந்துறியா? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். என்ன கலந்தனாரே, அத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஆமாம், வேலை தேட போகிறீங்க, கையில் ஒன்றுமே இல்லை? ரெசியூம், வேறு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது? ஃபைலங்க சாமி ரூமில் வச்சிருக்கேன் அண்ணி. சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். அடடா, பயபக்தியாக போகிறீங்களா? சரி, அந்த முருகன் என்னைக்கும் உங்களுக்கு துணை இருப்பான். நானும் உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. இன்னைக்குன்னு பார்த்து மாமா வேற நேரமாவே வேலைக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா நீங்க மாமா கிட்டேயும் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். காலையில நேரமாவே அப்பா ரூமுக்கு போய் சொல்லிட்டேன் அண்ணி. ஏன்னா அப்பா இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, கிளம்புவேன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் தடவை வேலை தேடி போறேன், எல்லாரோட பிளஸிங்ஸும் வேணும்ல. அதனால காலையிலேயே அப்பாட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சூப்பர் சூப்பர். அண்ணன் கிட்ட சொல்லலன்னு நினைச்சிடாதீங்க, அண்ணன் கிட்டயும் சொல்லிட்டேன். ஐயோ, நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன நினைச்சேன் அப்படி சொன்னேன்னா, வீட்டுக்கு பெரியவங்க அத்தை மாமா தானே. அத்தை கிட்ட இப்ப சொல்லிட்டீங்க, மாமா இல்லாம போயிட்டாங்களே, அதனாலதான் சொன்னேன். நான் அப்பாட்ட சொல்லிட்டு அடுத்து அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் அண்ணி. சரிங்க கலந்தனாரே, இன்டர்வியூ முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. நான் சமைச்சு வச்சிடுறேன். வெளியே எதுவும் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிடாதீங்க. ஐயோ, முன்னாடி கூட அப்பப்ப வெளியே சாப்பிட்டுருக்கேன். ஆனா என்னைக்கு உங்க கையால சாப்பிட ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து வெளியவே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அண்ணி. என்ன கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? சேச்சே இல்ல அண்ணி, நீங்க உண்மையாவே சூப்பரா சமைக்கிறீங்க. உங்க கையில எல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். நான் இனிமேல் ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன், உங்க கையால தான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம். என் சமையல இவ்வளோ பாராட்டுறீங்களே. சரி, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். நீங்க உங்க கையால என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இவனுக்கு என்ன ஆச்சு? மண்டையில நட்டுக்கிட்டு கலந்துருச்சா? சும்மா ஒரேடியா அவளை அண்ணி அண்ணின்னு. சீ, பிச்சைக்காரி. இந்த பையனுக்கு ஒரு தராதரம் பார்த்தே பேசி பழக தெரியாது போல. எல்லாம் அந்த மருது பண்ண வேலை. எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு இருந்தவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். இவளும் இங்க வந்து இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தோன்னே எங்கேயும் அப்படியே இங்கேயே இருந்துட்டா. இவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசினதெல்லாம் போதும் அத்தை. இல்லைம்மா, பேசினதெல்லாம் போதும். அவனுக்கும் நேரம் ஆகுதுல, கிளம்பட்டும்னு சொன்னேன். அட ஆமால, பாருங்க நாங்கள் பேசாமல் பேசிக்கிட்டே இருக்கோம். சரி தம்பி, உங்களுக்கு நேரம் ஆகும், நீங்கள் கிளம்புங்க. சரிங்க நீ, போயிட்டு வரேன். சரிப்பா. அம்மா போயிட்டு வரேன். சரிப்பா. சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உண்மையதான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. என்னோட பர்ஸ் எங்கேயும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிரான்சாக்ஷனும் ஆக மாட்டேங்குது. உங்கள் கண்ணு முன்னாடி தானே நான் பே பண்ணேன். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இல்லை சம்திங் பேங்க்கில் இஷ்யூவான்னு தெரியல. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என் மொபைலை நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஏடிஎம் வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
நான் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு உங்ககிட்டயே வந்து பே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கூட என் ஃபோன் வாங்கிக்கிறேன் சார் ப்ளீஸ். சாரி மேம், உங்கள் சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது. ஆனால் எங்களுக்கு அந்த ஆக்சஸ்லாம் இல்லை. நீங்கள் பே பண்ணணும் அவ்வளோதான். நீங்கள் பே பண்ணலை, அதுக்காக உங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு போனீங்கன்னா எங்கள் ஓனருக்கு தெரிஞ்சா என்ன தான் திட்டுவாங்க. நீங்கள் என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இங்கே யாராவது ஹையர் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களையாவது கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம், நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் பேசுங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் நிச்சயம் உங்கள் மொபைல் வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் ஏடிஎம்ல போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கூட என்கிட்ட கொடுக்கலாம். ஓகே சார். அட அஞ்சனா, 2 days பிஃபோர் தான் அவங்கள பார்த்தேன். ஊர்ல இருந்து ஒரே பஸ்ல தான் வந்திருக்கோம். அது கூட தெரியாம 2 பேரும் இறங்கும் போது தான் பார்த்துக்கிட்டோம். திரும்ப இன்னைக்கும் பார்த்துக்கிறோம். ஏன் டல்லா இருக்காங்க? எதுவும் ப்ராப்ளமா இருக்குமா? சரி, போய் என்னன்னு கேட்போம். அஞ்சனா, வருண், நீங்களா? உங்களை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் உங்களை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? நீங்க ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமா வருண், ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை வருண். இப்போ காஃபி ஷாப் வந்திருந்தேன். இப்போ நான் பில் பே பண்ணணும். என்னோட பர்ஸை எங்கே மிஸ் பண்ணிட்டேனே தெரில. அதில் அமௌண்ட் இருந்துச்சு. சரி ஓகே, பர்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டேன், ஜிபே ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பேங்க்கில் சர்வர் டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன், பே ஆக மாட்டேங்குது. இப்போ வேறு அமௌண்ட் என் கையில் சுத்தமாக இல்லை. இவங்க நான் ஏடிஎம் போயிட்டு வரேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு தான் என் மொபைலை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, நான் ஏடிஎம் போய் மணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேனாலும் இல்லை, வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சார், ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் உங்களை நம்பி அவங்க மொபைல் தரேன்னு சொல்றாங்கல்ல, அதை கூட நீங்க வாங்கி வச்சுட்டு போக சொல்லியிருக்கலாமே. சாரி சார், நீங்க எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நான் இங்கே ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் ஸ்டாஃப் தான். இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மேனேஜருக்கோ இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கோ தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன தான் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம் சார். இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை, பொய் சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால உண்மை சொல்கிறவங்கள எங்களால் நம்பவும் முடியல. அவங்க மொபைல் தரேன்னு சொல்கிறாங்க, அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. மேபி அந்த மொபைல் டேமேஜ் ஆகவோ இல்லை அந்த மொபைல் யூஸ் ஆகாத டம்மி மொபைலாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இப்படி பண்ணிட்டு ஏதோ வரேன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது அவங்கள யார் நாங்கள் அட்டன் பண்ணமோ எங்களுக்கு தான் அது கெட்ட பேர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேலரியும் டிடெக்ட் ஆகும். ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லார்கிட்டையும் இப்படி நடந்துக்க வேண்டியிருக்கு சார். ஐம் சாரி மேம், இதுதான் எங்கள் சுச்சுவேஷன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அஞ்சனா, நோ ப்ராப்ளம், நான் பே பண்ணிக்கிறேன். ஐயோ இல்லை வருண், அதெல்லாம் வேண்டாம், நான் ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இட்ஸ் ஓகே அஞ்சனா. மேபி எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நான் இப்போ பே பண்ணிடுறேன். வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு ஏடிஎம்ல கூட நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, ஓகேவா? நீங்கள் அப்படி ஒரு மாதிரி நினச்சா மட்டும்தான், இல்லைன்னா நோ இஷ்யூஸ். இல்லை வருண், நான் நிச்சயமாக வெளியே போனோன்னு உங்களுக்கு அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவேன். சரி ஓகே, நான் இப்போ பே பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் வருண். இட்ஸ் ஓகேங்க சார். அவங்க பில் எவ்வளோ? 230 சார். ஓகே சார். வெளியே வரும்போது இப்படியா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது? உங்கள் பர்ஸை எங்கே மிஸ் பண்ணீங்க? எங்கே மிஸ் பண்ணேன்னு தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேங்க, ஆனால் எனக்கு தெரியல. அதில் அமௌண்ட் தவிர வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான திங்ஸ் வச்சுருந்தீங்களா? இல்லை வருண், அமௌண்ட்டு தான் வச்சுருந்தேன். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. காஃபி ஷாப்புக்கு தனியாக தான் வந்தீங்களா? இல்லை வருண், அதை ஏன் கேட்குறீங்க? நானும் என் ஃப்ரெண்டும் தான் காஃபி குடிச்சிட்டு வரலான்னு வந்தோம். சரி, அப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டை காணோம்? நல்லா தான் வருண், என் கூட அவள் வந்தா. நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டரும் பண்ணோம். வந்துச்சு, அதை குடிச்சிட்டு இருந்தோம். அவளோட தான் அவள் குடிச்சிட்டா, நான் தான் பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவள் பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணான். ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களா, எங்கே இருக்கேன்னு வேதார்த்தமாக கேட்டோன்னே அவன் இந்த ஏரியா சைடு தான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவன் நானும் இங்கே தான் இருக்கேன், அஞ்சனா கூட இந்த மாதிரி வெளியே வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவன் உடனே நீயே எப்பயாவது ரேராக தான் என் கூட அவுட்டிங்லாம் வருவேன், ஏன் கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணுற, வா நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு கூப்பிட்டான். இவளை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சாரிடி எனக்கு தப்பா எடுத்துக்காத, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆஹா, என் நிலமை உங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு போலயே. அப்படி இல்லை, இந்த லவ் பண்ணுறவங்க கூட இருந்தால் இது ஒரு பிரச்சனை தான். சரி ஓகே, போயிட்டு போட்டும், நல்லா இருக்கட்டும். நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன், பட் அவள் அப்படி இல்லை. அவள் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்கு, பெருசாக வெளியே எங்கேயும் அவள் வரமாட்டா. சரி, கிடைச்ச சான்ஸ் ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லி அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா. யார் கண்ணிலையும் படாமல் யார்கிட்டையும் மாட்டிக்காமல் பத்திரமா வீடு போய் சேர்ந்தா ஓகே தான். சரிங்க. இப்போ நீங்கள் வேற என்ன, ஹாஸ்டலுக்கு தான் போகணும். தனியாக போவீங்க? அது பிரச்சனை இல்லைங்க, இங்கே ஹாஸ்டல் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து எங்கே போனாலும் மேக்ஸிமம் தனியாக தான் போவேன், எப்பயாவது தான் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய்ப்பேன். இல்லைங்க, உங்களுக்கு ஓகேனா நான் வேணால் ட்ராப் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் வரும், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு 230 வேற கொடுக்கணும். அது ஒன்றும் அவசரம் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பொறுமையாக கூட கொடுங்க, நீங்கள் சேஃபாக ஹாஸ்டல் போங்க போதும். இல்லை இல்லை வரும், கடன் அன்பை முறிக்கும். நம்ம வேற இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். பொதுவாகவே நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி கடன் வைக்க மாட்டேன், அது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது, இங்கே வேணால் என் கூட வாங்க, நான் அமௌண்ட் எடுத்து கொடுத்தேன்.
கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஆமா, நான் இந்த காஃபி ஷாப்க்கு காஃபி குடிக்க வந்தேன், நீங்க துணி துவைச்சிட்டு போலான்னு வந்தேங்க. பாத்தீங்களா கிண்டல் பண்றீங்க. அப்புறம் என்னங்க, நீங்க காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க வந்தா நானும் அதே மாதிரி தானே வந்திருப்பேன். அட ஆமால, சரி அப்ப நீங்க வேணா குடிச்சிட்டு வரீங்களா, நான் வெயிட் பண்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானும் வரேன். நீங்கள் அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா கிளம்பி போங்க, அதுக்கப்புறம் கூட நான் வந்து குடிச்சுக்கிறேன். ம் சரி ஓகே. நீங்க இங்க தான் பக்கத்துல இருக்கீங்களா? இல்லை, நான் வேற ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் பண்ணுற சைட் ஒன்று இங்கே இருக்குது, அதை பார்க்குறதுக்காக வந்தேன். அப்போ தான் சரி இந்த காஃபி ஷாப் பார்த்தேன், சரி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஓ ஓகே ஓகே. வேணும்னா வாங்க, நம்ம சைட் போய் பார்க்கலாம், பக்கத்தில் தான் இருக்குது. இல்லைங்க, இன்னொரு நாள் வரேன், அப்போ எடுத்துக்காதீங்க. உள்ள இவ்வளோ நேரம் அவர்கிட்ட புரிய வச்சு என் எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகேங்க. ஆமாம், நீங்கள் தான் ஃப்ரெண்டு கூட தானே வந்தீங்க. சப்போஸ் உங்கள் ஜிபே ஒர்க் ஆகலன்னா ஃப்ரெண்டுக்காவது கால் பண்ணி பே பண்ண சொல்லியிருக்கலாம்ல. அவளுக்கு நான் கால் பண்ணாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? பண்ணேன், ஆனால் அவள் எடுக்கல. லவர் கூட இருக்க ஜாலியில் ஃப்ரெண்டு காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இத்தனைக்கும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணலாம் கூப்பிடலங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக தான் கூப்பிட்டேன், அதுக்கு கூட எடுக்கல. ஏங்க திரும்ப திரும்ப என் பிரச்சனையை நினச்சி சிரிக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நான் சிரிக்கல. சரி வாங்க ஏடிஎம் போகலாம். போகலாம். அம்மா எங்க பார்த்து. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா? ஐம் சாரிங்க, நீங்கள் விழுக போனீங்க, விழுந்துருவீங்களோன்னு ஒரு பதட்டத்தில் தான் பிடிச்சிட்டேன். ம் பரவாயில்லைங்க. என்ன இவர் ஆளையே காணோம்? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாரு, இப்போ போய் குளிக்க போயிட்டாரு போல. அதுக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் என்னவா இவருக்கு. இவருக்காக ஆசாசையே ஒன்று செஞ்சேன், அதை கொடுக்க கூட முடியல. சூடு ஆறி போனதுக்கு அப்புறம் தான் வருவார் போல. சரி கதவை தட்டி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவோம். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்களிடம் மாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குட்டிமா, என்ன இது? நான் ஒழுங்கா தான் வந்தேன், நீங்க தான் என் மேல இடிச்சிட்டீங்க. ஆஹா, நான் இடிச்ச உடனே நிக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாம கீழே விழுந்துட்டேன், அதுவும் என் மேல, அப்படித்தானே? அப்படிதான். அப்புறம் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஐயோ அப்படின்னு ஆசையில வந்து விழுந்தேன்னு நினைச்சீங்களா? தெரியாம பேலன்ஸ் இல்லாம தான் விழுந்தேன். சரி, ஏன் கோபம்? கோபம்லாம் இல்ல, சொல்றேன். நீங்க உடனே நினைச்சிடக்கூடாதுல்ல நம்மள பார்த்தோன்னே வேணும்னே இப்படி விழுந்துட்டான்னு. ஆஹா, நான் ஒண்ணுமே நினைக்கலையே. நினைச்சிடக்கூடாதுல்லப்பா, அதான். சரி, இப்ப எதுக்கு ரூமுக்கு வந்த? உங்களை பார்க்கதான், வேற யாரை பார்க்கறதுக்காக வருவாங்க? இது நம்ம 2 பேரும் இருக்க ரூம் தானே, அப்போ நான் தேடி வந்தேன்னா உங்களை தானே தேடி வந்திருப்பேன். ஆமா, எதுக்கு தேடி வந்த? அது உங்களுக்கு நான் ஒன்று சமைச்சேன், அதை கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அதான் கொண்டு வரட்டுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஆளே காணோம், பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கீங்க போல, சீக்கிரம் வர சொல்லலான்னு வேகமா பாத்ரூம் கிட்ட வந்தேன். நீங்களும் கதவை திறந்து வெளியே வந்துட்டீங்க, அதான். அப்படியா? என் குட்டிமா எனக்காக இன்னைக்கு என்ன செஞ்சுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது சர்ப்ரைஸ், நான் கொண்டு வரும்போது சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்துட்டு வரட்டுமா? உங்களுக்கு பசிக்குதா? பசிச்சாலும் பசிக்கலனாலும் என் குட்டிமா கையால கொடுத்தா என்ன வேணா நான் சாப்பிடுவேன். போய் எடுத்துட்டு வா. ஆஹா, பசி இல்லாம எப்படிப்பா சாப்பிட முடியும்? அதெல்லாம் உன் கையால கொடுத்தா நான் சாப்பிடுவேன். எப்பா இந்த சினிமா பார்த்து ஆளு ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, ஒரே டைலாக் தான். ஒரு டைலாகும் இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வருவேன், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடணும். மிச்சம் வச்சா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சரி, மிச்சம் வைக்க மாட்டேன், எடுத்துட்டு வா. போட்டுமா? போறேன். நீ சொல்றத பார்த்தா உனக்கு இங்க இருந்து போறக்கே மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ இப்படி இருந்தா நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், இப்படியே கூட இருக்கலாம். ஆசை தோசை அப்பள வடை, ஆளை பாரு அல்வா கடை, நினைப்புதான். நீங்க வேணா பெட்ல படுத்துக்கோங்க, எனக்கெல்லாம் வேலை இருக்கு. நான் தனியா படுத்தா நல்லா இருக்காது, நீயும் கூட இருந்தா. உங்க பேச்சே சரியில்லைப்பா. சீச்சி, தப்பா பேசுறீங்க, நான் போறேன். ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? நான் ஒன்னும் பண்ணலையே. என்ன எந்திரிக்க விடுங்க. நான் உன்னை என்னப்பா பண்ணேன்? எந்திரிக்கும் போது இப்படி கையை பிடிச்சு இழுத்தா திரும்ப மேலதானே விழுவேன். இழுத்தா அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் உடம்பு வீக்கா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஹலோ, நான் ஒன்னும் வீக்கு கிடையாது, நானும் ஸ்ட்ராங் தானு காட்டுறேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. வெக்கமா வருது.
என்ன இவ இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? வெக்கமா வருதுன்னு வேற சொல்றா. எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து வாழ தொடங்கிட்டாங்களா? ச்சே, அதுக்குள்ளயா? நம்ம தான் மருதுகிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கோமே, நாள் கிழமை பார்க்காம திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, அதனால ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒண்ணா இருக்கணும், அது வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. எப்படியும் அவன் என் பேச்ச மீற மாட்டான். ஆனா இவ சிரிச்சிட்டு வெக்கப்படுறானா? என்னாச்சோ தெரியலையே. மருது, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நீங்க அசந்து போக போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நான் முறையா உங்களுக்காக ஆசையா பண்ணிருக்கேன். இது சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓஹோ, அவனுக்கு பால் பாயாசம் வேற செஞ்சு கொண்டு போறாளா? அவனுக்கு இப்ப இது ஒண்ணுதான் கேடு. என்ன சத்தம் அங்க? பூனை எதையோ உருட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ, வர வர இந்த பூனை தாங்கவே முடியல. வீடு கொஞ்சம் திறந்திருந்தா போதும், உள்ள வந்துருது. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணணும். எங்க போச்சோ தெரியல. முதல்ல அதை போய் விரட்டிட்டு வருவோம். போடி போ. பாயாசம் செஞ்சு கொடுத்து அவனை அசத்த போறியா? எப்படி அசத்துறன்னு நானும் பார்க்குறேன். நீ செஞ்ச பால் பாயாசம் அப்படியே இருந்தாதானே அசத்துவ. நான் என்ன பண்ணுறேன்னு பாருடி. இதோ உங்களுக்கானது ரெடி. அட, பால் பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட். உங்க ஃபேவரட்னு தெரிஞ்சனால தான் உங்களுக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. எப்படி என் சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்ல. வேற ஏதாவது தான் செஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஆமா, இவங்க பெரிய பிக் பாஸ். அந்த டைலாக் பிக் பாஸ்ல மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல, பிடிச்சிருந்தா நம்மளும் சொல்லலாம். இந்தாங்க. இந்தாங்கன்னா அப்படியேவா குடிக்க முடியும்? இது வேற கெட்டியா இருக்கும் போல. ஸ்பூன் எதுவும் இல்லையா? ஸ்பூன் கூட கொண்டு வராம இருப்பேனா? கொண்டு வந்திருக்கேன். அப்போ நீயே எடுத்து கொஞ்சம் வாயில ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு வேற வேலை பழப்பு இல்ல. உங்களுக்கு எடுத்து ஊட்டி வேற விடுறாங்க. ஒழுங்கா குடிங்க. இந்தாங்க. ச்சே, மிஸ் ஆயிருச்சு. சரி, பரவாயில்ல, குடு. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. எப்படியும் நீ எனக்கு ஏதாவது ஊட்டி விடாமையா போயிட போற. குடு. வர உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல குட்டிமா, குடு. என்ன குட்டிமான்னு சொல்லாதீங்க. அப்ப பெரியம்மான்னு சொல்லட்டுமா? அப்ப நான் உங்களை பெரியப்பான்னு சொல்லட்டுமா? அப்ப நான் உன்னை பெரியம்மான்னு சொல்றது உனக்கு பிரச்சனை இல்லை, அப்படிதானே? ஐயா, உங்க மூஞ்சி மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னா நான் உன்னை குட்டிமான்னு தான் சொல்லுவேன். உன்னதான் எனக்கு பேர் வைக்க சொன்னேன்ல, நீ தான் என்ன வைக்காம இருக்க. சீக்கிரம் வைக்கிறேன், பிடிங்க. கொண்டா குட்டிமா. என்னாச்சுங்க? சூப்பரா? என்ன இவ சூப்பரான்னு கேக்குறா? எதுக்கு இவ்ளோ உப்பு? அதுவும் பாயாசத்துக்கு முதல்ல எதுக்கு உப்பு? மாத்தி சீனி நினைச்சு உப்பு போட்டுட்டாலோ? ஐயோ, இவ்வளவு உப்பு எப்படி குடிக்கிறது? இவ வேற பார்த்துட்டே இருக்கா. முத தடவை நமக்காக ஆசையா வேற செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இவகிட்ட இது நல்லா இல்லைன்னு எப்படி சொல்றது? என்ன பதில் சொல்லாம அப்படியே இருக்கீங்க? எனக்கு தெரியும், என் பாயாசம் சாப்பிட்டதுல மெய் மறந்து போயிட்டீங்க, அப்படிதானே? மெய்ய வேற மறக்கறாங்களா? ஆமாமா, நீ ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்க. நீ இப்படி செஞ்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. அதான் அப்படியே வாய் பேச முடியாம நின்னுட்டேன். உங்களுக்காக மட்டும்தான் செஞ்சேன். மாமா வெளியே போயிட்டாங்க, வர லேட் ஆகுமா. அதே மாதிரி கொழுந்தனாரும் இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அத்தையும் எதுவும் வேண்டாம், வெளியே போற வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்லயே நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உங்களுக்கு பால் பாயாசம் பிடிக்கும்னு சொன்னனால நம்ம 2 பேர்த்துக்காக தான் செஞ்சிருக்கேன். நிறைய இருக்கு. இது குடிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் சொல்லுங்க, நான் இன்னும் கொண்டு வரேன். இன்னுமா? இல்ல குட்டிமா, இதுவே போதும். அப்புறம் மதியானம்லாம் சாப்பாடு சாப்பிடணும்ல, அப்போ ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப அப்பப்போ கொஞ்சமா செஞ்சுக்கலாம். அதுவும் சரிதான், மதியானம் வேற சாப்பிடணும்ல. சரி, சாப்பிடுங்க. நான் டேஸ்டே பார்க்காம கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு வாய் கொடுங்க பார்க்கலாம். ஐயோ, அவ சாப்பிட்டான்னா தெரிஞ்சிருமே, மனசு கஷ்டப்படுவாளே. இல்லம்மா, வேண்டாம், இருக்கட்டும். சாப்பிட கேட்டா வேண்டாங்கிறீங்க. அட கொடுங்க. இல்ல, அது அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. என்னதுங்க இவ்ளோ உப்பா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் உப்பாலையே, நல்லா தான் இருக்கு. என்னங்க நீங்க? நானே வாயில வச்சு உப்பா இருக்குன்னு சொல்றேன், அப்பயும் நீங்க நல்லா இருக்குன்னு போய் சொல்றீங்க. ஐயோ, இதுக்கு ஏமா ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது தெரியாம சீனிக்கு பதிலாக உப்பை மாற்றி போட்டிருப்ப. அடுத்த தடவை செய்யும்போது சரி பண்ணிக்கிட்டா போச்சு. இல்லங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உப்பு போடல. நான் சீனி தான் போட்டேன். அது எப்படி உப்பா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அட சரி குட்டிமா, பரவாயில்ல விடு. இதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க கூடாது. சரி, ரொம்ப சாரிங்க. நான் உப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கொண்டே வந்திருக்க மாட்டேன். நீங்க ஆசையா வேற சாப்பிட போனீங்க. நான் உங்களுக்கு சாயங்காலம் நல்லா செஞ்சு கொடுக்குறேன். அட ஒரு பிரச்சனையும் இல்லை பட்டு. போங்க, எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு கூட நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதனால என்னம்மா, நீ வேணும்னா எனக்கு உப்பு போட்டு கொண்டு வந்திருப்ப.
ஏதாவது தெரியாம நடக்கிறது தான். பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல குணம். எனக்கு நல்ல குணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா உன் மேல எனக்கு காதல் இருக்கு. ஆ, காதலா? ஆமா, என் பொண்டாட்டி மேல எனக்கு காதல் இல்லாம இருக்குமா? என் பொண்டாட்டிய நான் அவ்வளோ விரும்புறேன். இதெல்லாம் சின்ன விஷயம் குட்டிமா, பரவாயில்ல. குட்டிமாவா? அவ என்ன குட்டியாவா இருக்கா? குட்டிமா கிட்டிமான்னு. சீ, இதுங்கெல்லாம் சண்டை போட்டு விலகி போயிருன்னு பார்த்தா என்ன நாளாக ஆக ரெண்டும் ஒன்று சேர்ந்துரும் போலயே. ஆறு குட்டிமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு போய் இப்படி வருத்தப்படலாமா சொல்லு? நீ வருத்தப்பட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ம், சரி. கருமும் கருமும், இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. சீ, இதுக்கு மேலே இங்கே நின்னா என்னென்னமோ பண்ணி தொலையுங்க. முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பணும். லவ் யூ குட்டிமா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஆ, என்னது என்னது? ஐயோ, ஒரு ஃப்ளோல லவ் யூ சொல்லிட்டோமோ? ஒன்றும் இல்லையே. இல்லையே, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் செல்லத்துக்கு வர வர காது கேட்கலன்னு நினைக்கிறேன். லவ் யூ சொல்லிட்டு நடிக்கிறீங்களா? எத்தனை நாள்